அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசனோட பார்ட் நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோம். ஓகேவா? இந்த ஜமீன்தாரி முறை, ரயத்துவாரி முறை அது எல்லாமே வந்து பசுமை புரட்சி இதெல்லாம் பார்ட் 1ல் வந்து போட்டுட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது 5 திட்டங்கள் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். எத்தனாவது லெசன் அப்படின்னா 8வது லெசனாக 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அப்படின்ற ஒரு லெசன் தான். ஓகே, பார்க்கலாம். பொதுத்துறை மற்றும் தனியார் துறை வங்கிகள். அரசாங்கத்தின் பங்குகளை பெரும்பான்மையாக கொண்ட பேங்க் தான் என்னென்னா பொதுத்துறை பேங்க், பொதுத்துறை வங்கிகள். இது எடுத்துக்காட்டுன்னு பார்த்திங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி. இது வந்து ஒரு பொதுத்துறை வங்கி. அரசாங்கத்தோட பங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 50% மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொதுத்துறை வங்கின்னு சொல்லுவாங்க. இந்த பாரத ஸ்டேட் வங்கியில் பார்த்திங்கன்னா 58.6 பங்கு. அடுத்தது 58.87 பங்கோட எந்த பேங்க் அப்படின்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இது ஒரு பொதுத்துறை வங்கி தான், பொதுத்துறை பேங்க் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமான 50% மேலே இருந்தாவே அது பொதுத்துறை வங்கி. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், போதுமானது. அடுத்தது நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகள், மாநில வங்கிகளும் அவற்றின் கூட்டு நிறுவனங்களும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது தனியார் வங்கிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் உள்ள மொத்த வங்கிகளில் 72.9% வங்கிகள் பொதுத்துறை வங்கி தான். இந்தியாவில் அதிகமாக என்ன இருக்குது அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள் தான் அதிகமாக இருக்குது. மீதம் இருப்பது தான் வந்து தனியார் வங்கிகளாக உள்ளது. மொத்த வங்கிகளில் 27 பேங்க் வந்து பொதுத்துறை வங்கியாகும், 22 வந்து தனியார் பேங்காக வந்து இருக்குது. ஓகேவா? அதிகமானது பொதுத்துறை தான். 22 பேங்க் வந்து பொதுத்துறை வங்கியாகவும் 22 வந்து தனியார் வங்கிகளாகவும் உள்ளது. தலைமை வங்கியான ரிசர்வ் வங்கி தன்னுடைய வெவ்வேறு வங்கி ஆட்சியின் மூலம் வங்கிகளுக்கு பணம் வழங்குதல், சிறிய அளவிலான நிதி அந்த உரிமம் வழங்குதல், இதெல்லாமே வந்து ஆர்பிஐயோட வேலை. அடுத்து நம்ம ஆர்பிஐ படிக்கும்போது அதை பற்றி நம்ம இன்னும் டெப்த்தாக படிக்கலாம். இதில் அது வேண்டாம். அடுத்தது தேசியமயமாக்கப்படல். வங்கிகள் தேசியமயமாக்கப்படல் பார்த்திங்க அப்படின்னா 1951ஆம் ஆண்டிலிருந்து 5 ஆண்டு திட்டங்கள் உருவாகினர். இது பார்த்திங்க அப்படின்னா 2 முறை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்கோம். ரெண்டுமே முக்கியம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கிகள் தேசியமயமாக்கப்படல் அப்படின்ற டாப்பிக்கில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு 14 பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கோம். எந்த ஆண்டு அப்படின்னா ரெண்டுமே வந்து அப்போ பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் தான் இருந்திருப்பாங்க. 1969 14 பேங்க். 1969 ஜூலை 19 69 அப்படின்னு இருக்கும். ஜூலை 19 14 பேங்க்கும். அதன் பிறகு 1980 6 பேங்க், மொத்தம் 20 பேங்க்கு. 1980 ஏப்ரல் 15 ஒரு 6 பேங்க், டோட்டலாக 20 பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டுள்ளது. 1980 யார் தான் பிரதமர்? இந்திரா காந்தி அம்மையார் தான் பிரதமர். ஸோ அவங்க இருக்கும்போது தான் 2 முறை வந்து பேங்க் வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு 14 பேங்க்கு, அடுத்தது 6 பேங்க்கு, டோட்டலாக 20 பேங்க்கு. 1969 ஜூலை 19, 1980 ஏப்ரல் 15. இதை மட்டும் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதுமானது. நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் நோக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு எளிமையாக கடன் கிடைக்கிறது அப்படி இப்படின்னு ஒரு பெரிய கதையே இருக்கும், வேண்டாது. அடுத்தது 5 ஆண்டு திட்டம் போயிடலாம். 5 ஆண்டு திட்டத்தின் சாதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டம் பார்க்கலாமா? இதுவரைய இந்தியாவில் 12 5ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கு. 12வது 5ஆண்டு திட்டம் பார்த்திங்கன்னா அந்த 12வது 5ஆண்டு திட்டம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இயரும் 2012 தான். 12வது 5ஆண்டு திட்டம் இயர்லேயும் 12 இருக்கும், 12 to 17. அதன் பிறகு அதற்கு மாறாதான் என்ன வந்துருச்சு, நித்தி ஆயோக் வந்து வந்துருச்சு. அந்த பிளானிங் கமிஷனை ரிமூவ் பண்ணிட்டு தான் அதற்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்கன்னா நிதி ஆயோக்கை கொண்டு வந்திருப்பாங்க. நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? நித்தி ஆயோக் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம்.
முதல் ஐந்தாண்டு திட்டம் 1951 டு 1956. இதில் சொல்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டத்தோட இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 51 டு 56. நம்மளில் சில பேர் 50 அப்படின்னு நினச்சிப்போம். அதான் இல்லை, 51 தான். 51 டு 56 என்ன மாதிரி அப்படின்னா ஹரட்டோமர் மாதிரி, ஹரோட்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதோட முதன்மை நோக்கம் வேளாண்மை. இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இயர், அடுத்தது என்ன மாதிரி, அடுத்தது என்ன நோக்கம்னா வேளாண்மை. வளர்ச்சினா 3.6%. 3.6%. இந்த முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் 4 பாயிண்ட் தான் படிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அந்த இயர், ரெண்டாவது என்ன மாதிரி அப்படின்றது, அடுத்தது என்ன நோக்கம்னா வேளாண்மை. முதன்மை நோக்கம் அப்படின்றா நீங்கள் எழுத வேண்டாம், வேளாண்மை அப்படின்னு மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது வளர்ச்சி 3.6. அவ்வளோதான். 2-3 டைம்ஸ் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞாபகம் வந்துடும். ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அதே போல தான், டிட்டோ தான். இயர் ஞாபகம் வச்சுக்கிற போகிறீங்க. 56 டு 61. என்ன மாதிரி அப்படின்னா மகளான் நோபிஸ் மாதிரி. முதன்மை நோக்கம் தொழில் முன்னேற்றம். அவ்வளோதான். அங்கே வேளாண்மைன்னு பார்த்தோம், இங்கே தொழில் முன்னேற்றம்னு பார்க்குறோம். அங்கே வந்து ஹரட்டாடோமர் அப்படின்னு பார்த்தோம், இங்கே வந்து மகளான் நோபிஸ்ன்னு பார்க்குறோம். அங்கே வந்து 1951 டு 56ன்னு பார்த்தோம், இங்கே 56 டு 61ன்னு பார்க்குறோம். அங்கே வந்து 3.6% வளர்ச்சின்னு பார்த்தா இங்கே 4.1 வளர்ச்சி அப்படின்னு பார்க்குறோம். அவ்வளோதான். இந்த 3 தான் இங்கேயும் முக்கியம். அடுத்தது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 61 டு 66. அதே போல் தான் மாதிரி, காட்கில் மாதிரி 61 டு 66 ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது காட்கில். இதோட முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னா, முதன்மையான நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் 2 இருக்கும், சுய முன்னேற்றத்தை நிலையாக ஏற்படுத்தல். சுய முன்னேற்றம் இந்த இடத்துல எழுதிக்கங்க. சுய முன்னேற்றம் மற்றும் சுதந்திரமான பொருளாதாரம், இது 2 தான். மூன்றாவது, ஃபஸ்ட்டுக்கு வந்து வேளாண்மைன்னு பார்த்தோம், ரெண்டாவதுக்கு வந்து தொழில் முன்னேற்றம்னு பார்த்தோம், மூணாவதுக்கு வந்து சுதந்திரமான பொருளாதாரம் சுய முன்னேற்றம் அப்படின்றத பார்க்குறோம். இதற்கான வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா 5.6%. 5.6%. இயலவில்லை. காரணம் வந்து 61லலாம் சீனா வார் வந்திருக்கும், சீனா போர், சீனா இந்தியா அந்த போரின் காரணமாக அந்த 5.6. ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், 3.6ன்னு பார்த்தோம், அடுத்தது 4.1ன்னு பார்த்தோம், இங்கே 5.6 அடையவில்லை அப்படின்றத பார்க்குறோம். அந்த இலக்கையும் திரும்ப அப்படியே ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஃபஸ்ட்டு இலக்கை மட்டும் படிக்கணும், செகண்ட் படிக்கும்போது செகண்ட் இலக்கையும் ஃபஸ்ட்டுக்கான அந்த வெற்றி இலக்கையும் சேர்த்து படிக்கணும், தேர்டுலேயும் ஃபஸ்ட்டு செகண்டையும் ஞாபகப்படுத்தணும். அப்போ தான் நம்ம நல்லா படிச்சிருக்கோம் அப்படின்றது தெரியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திட்ட விடுமுறை வந்துடும். 66 டு 69 இதை தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த திட்ட விடுமுறை எந்த வருஷம்? 66 டு 69 திட்ட விடுமுறை விடப்பட்டிருக்கும். இது ஏன் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் போரும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்தோட தோல்வியும் தான் இந்த திட்ட விடுமுறைக்கு காரணம். திட்ட விடுமுறைக்கு என்ன காரணம்ன்றதை நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். இந்தியா பாகிஸ்தானோட போரும் மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 5.6% இலக்கு அப்படின்றத அடையாமல் தோல்வி அடைஞ்சிச்சின்னு பார்த்தோம். மூன்றாவது ஐந்தாண்டு திட்டத்துக்கு தோல்வினா சீனா வார சொல்லலாம், சீனா போர். ஓகே, ஓராண்டு திட்டங்கள் உருவாக்கப்படுது. இந்த திட்ட விடுமுறை எதன் மீது முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னா வேளாண்மை, வேளாண் சார் துறைகளுக்குள் தொழில்துறைகளும் முக்கியத்துவம். வேளாண் தொழில்துறை ரெண்டுமே. ஓகேவா? அந்த திட்ட விடுமுறை இயர் ரொம்ப முக்கியம். திட்ட விடுமுறை 66 டு 69. அதில் முக்கியத்துவம் அப்படின்னா வேளாண்மை, வேளாண் சார் துறைகளுக்குள்ளும் தொழில்துறைகளுக்குள்ளும் முக்கியத்துவம் கொடுத்தல். அடுத்தது நாலாவது ஐந்தாண்டு திட்டம் பேரலாம். 1969 டு 74. இதோட நோக்கம் வந்து நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல். அதான் சுய முன்னேற்றம்னு பார்த்தோமா, அதே தான் தற்சார்பு நிலையை அடைதல். நிலையான வளர்ச்சி, நாலாவது ஐந்தாண்டு திட்டத்தில் நிலையான வளர்ச்சி, தற்சார்பு நிலையை அடைதல், இது 2 தான். இயர் முக்கியம். அடுத்தது அதோட நோக்கங்கள் என்ன, அடுத்தது இலக்குன்னு பார்த்திங்கன்னா 5.7ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வளர்ச்சி வந்து 3.3 தான். 3.3 தான். இந்த 10 மார்க்குக்கு 3 மார்க் வாங்குகிற மாதிரி 5.7ல் வெற்றி வந்து 3.3 தான், தோல்வி தான். அப்போ அடுத்தது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் இயர் பார்த்து வச்சுக்கிடுவோம். 1974 டு
79 74 to 79. முதன்மையான நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை தொழில்துறை சுரங்க தொழில். இது புதுசாக படிக்கிறோம். திரும்ப திரும்ப வேளாண்மைன்றதை படிச்சிருக்கோம். சுரங்க தொழில் அப்படின்றத 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் புதுசாக வந்து நம்ம படிக்கிறோம். இங்கேயும் அதே போல தான் 4.8% வளர்ச்சி ஃபிக்ஸ் பண்ணது என்னவோ 4.4 தான். ஆனால் அதிகமான ஒரு வெற்றின்னு கூட சொல்லலாம். 4.8. இத்திட்டத்திற்கான முன்வரைவு எதுக்கு அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்வரைவு மாதிரி அப்படின்னு படித்தோம்ல, அது வந்து தார் அவர்களால் தயாரிக்கப்பட்டது. இத்திட்டம் 78ஆம் ஆண்டு கைவிடப்பட்டது. இந்த 5வது ஐந்தாண்டு திட்டம் பார்த்திங்கன்னா அதோட காலம் 74 to 79. ஆனால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி இந்த திட்டம் கைவிடப்பட்டுருச்சு. அடுத்தது அந்த ஒரு வருஷத்தில் என்ன வருது அப்படின்னா சுழல் திட்டம் கொண்டு வரப்படுது. சுழல் திட்டம் ஓகேவா, அந்த ஒரு வருஷத்தில் சுழல் திட்டம் ஓகேவா. 78 to 79 அந்த ஒரு வருட காலத்தில் சுழல் திட்டம் 5வது ஐந்தாண்டு திட்டத்தை நீக்கிய பிறகு தொடங்கப்பட்டது இந்த சுழல் திட்டம். ஓகே, இந்த சுழல் திட்டம் அப்படின்றது ஜப்பான் நாட்டில் உள்ள நடைமுறை போன்றதான் இந்த சுழல் திட்டம். அடுத்தது 6வது ஐந்தாண்டு திட்டம் 1980 to 85. 80 to 85 தான் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருந்திருப்பாங்க. அப்போ தான் சுட்டு கொண்டிருப்பாங்க அவங்கள 84. அதே காலத்தில் தான் 6வது ஐந்தாண்டு திட்டமும் கொண்டு வரப்பட்டது. இதோட அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு, தொழில்துறை தற்சார்பு. இது முக்கியமான ஒன்று. வறுமை ஒழிப்பை பற்றி எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா 6. வறுமை ஒழிப்பும் தொழில்துறை தற்சார்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வறுமை ஒழிப்பு என்பதை இதன் லட்சியமாகும். ஓகேவா. இது முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. 6வது ஐந்தாண்டு திட்டம் தான். இதோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா 5. இது ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம் தான். 5.7 ஃபிக்ஸ் பண்ணது என்னவோ 5.2 தான். அடுத்தது 7வது ஐந்தாண்டு திட்டம் 85 to 90. தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல். இதோட நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல். இதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்பு பற்றியும் பார்க்கல. 6வது ஐந்தாண்டு திட்டமும் புதுசாக தான் பார்த்தோம் வறுமை ஒழிப்பு அப்படின்றத. இங்கே 7வது ஐந்தாண்டு திட்டத்திலையும் புதுசாக தான் பார்க்குறோம் வேலை வாய்ப்பை வழங்குதல், அதுவும் ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பை வழங்குதல், தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல் அப்படின்றத படிக்கிறோம். அதே மாதிரி 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கும் முன்னுரிமை வழங்குறாங்க. ஓகேவா, இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. பொதுத்துறைக்கும் மேலே தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது 7வது ஐந்தாண்டு திட்டம். ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்படின்னா அதை ரொம்ப நல்லா படிக்கணும். பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது 7வது ஐந்தாண்டு திட்டம். அதோட இலக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6%. தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்குறோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வெற்றி இருக்கும். 5% ஃபிக்ஸ் பண்ணி 6% அடைஞ்சிருப்பாங்க. அடுத்தது ஆண்டு திட்டங்கள் 1990 to 91, 91 to 92. ஓகேவா, ஆண்டு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது 8வது ஐந்தாண்டு திட்டம் 1992 to 97. இதில் வேலை வாய்ப்பு, கல்வி, சமூக நலன் ஓகேவா. அடுத்தது முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முன்னுரிமை. இதுதான் கீ பாயிண்ட். 8வது ஐந்தாண்டு திட்டம்னாவே நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கை முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது 8வது ஐந்தாண்டு திட்டம். இதுதான் இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒன்று. வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலன் முதலான மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது 8வது ஐந்தாண்டு திட்டம். இத்திட்ட காலத்தில் இந்தியாவிற்கான புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த திட்ட காலத்தில் தான் புதிய பொருளாதார கொள்கை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது 1991. அப்போ PV நரசிம்மராவ் பிரதமராக இருந்திருப்பாங்க. மன்மோகன் சிங் நிதி அமைச்சராக இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 8வது ஐந்தாண்டு திட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. 8வது ஐந்தாண்டு திட்டமும் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதுலேயும் வெற்றி தான். 5.6% அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி 6.8% ரீச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 9வது ஐந்தாண்டு திட்டம் பல தடவை எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கொஷின். எப்படி கேட்டாங்கன்றதை சொல்லிடுறேன். அதுக்கான இயர் நம்ம எப்பவும் போல் ஞாபகம் வச்சுக்கிறோம். 1997 to 2002. இதில் கேட்டது சமூக நீதியுடன் கூடிய
சமமான வளர்ச்சி இதை தான் கேட்பாங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி எந்த 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்? இதை நிறையா தடவை கேட்டிருக்காங்க. சமூக நீதின்ற ஒரு வார்த்தையை பார்த்தோன்னே 9வது 5 ஆண்டு திட்டத்தை நம்ம போட்டுடலாம். ஓகே, இதில் வந்து தோல்வி தான், 5.6% ரீச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 10வது 5 ஆண்டு திட்டம். 10வது 5 ஆண்டு திட்டமும் ஒரு முக்கியமான ஒன்று, 2002 to 2007. இதில் என்ன முக்கியம்னா, இதில் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை 2 மடங்கு உயர்த்தணும். இதுக்கு முன்னாடி வந்து வருவாய் உயர்த்தணும், வேலைவாய்ப்பு வழங்கணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 10 வருஷத்தில் தலா வருவாயை 2 மடங்கு உயர்த்தணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் 10வது 5 ஆண்டு திட்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ரீட் பண்ணும்போது இது முக்கியத்துவம் தெரியாது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருமானத்தை 2 மடங்கு உயர்த்த வேண்டும்னு சொன்னது. தலா வருமானத்தை பற்றி பேசுகிற ஒரே 5 ஆண்டு திட்டம் இது மட்டும்தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2-3 டைம்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னாவே அது ரொம்ப முக்கியம். பழைய கொஷின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதோட முக்கியத்துவம். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோள். இதுக்கு முன்னாடி நான் வறுமையை குறைக்கிறேன், வறுமையை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. இப்படி 15%ன்னு இந்த 10வது 5 ஆண்டு திட்டத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15 குறைக்கும் குறிக்கோள் கொண்டிருந்தது. இந்த 10வது 5 ஆண்டு திட்டத்தில் குறிக்கோள் ரெண்டுமே முக்கியம். தலா வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துறதும் வறுமை விகிதத்தை 15% குறைக்கிறதும். இதுக்கான இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.2%. 7.2. அடுத்தது 11வது 5 ஆண்டு திட்டம் வந்துட்டோம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். 11வது 5 ஆண்டு திட்டம். இதோட நோக்கம் இயர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2007 to 2012. 2007 to 2012. இதோட நோக்கம் வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. அதோட இலக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.9 மட்டும்தான் அடைய முடிஞ்சிருக்கும். அடுத்து லாஸ்ட் 5 ஆண்டு திட்டம். இதை நிறையா தடவை கேட்டுட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா இதோட இலக்கு கேட்டாங்க. இதுக்கு முன்னே நான் சொன்னதில் கூட அந்தளவுக்கு வளர்ச்சி இலக்கு கேட்கல. பட் இதில் கேட்டிருக்காங்க, 2 தடவை கேட்டிருக்காங்க. 8%. இப்போ நம்ம யோசிக்கலாம், இதுக்கு பதிலாக தான் நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்களே கேட்குறாங்க. திரும்ப நிதி ஆயோக் வந்தாலும் இப்போ 2024 கொஷினில் கூட இந்த 5 ஆண்டு திட்டம் இருக்குது. ஓகே, இதன் முதன்மையான நோக்கம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. 11வது 5 ஆண்டு திட்டத்துக்கு என்ன படித்தோம் அப்படின்னா, விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சின்னு மட்டும்தான் படிச்சிருப்போம். 11வது 5 ஆண்டு திட்டம் விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த நிலையானன்ற ஒரு வார்த்தை படிச்சிருக்க மாட்டோம். 12வது 5 ஆண்டு திட்டத்தில் அதே தான் படிப்போம். நிலையானன்ற ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா படிப்போம். இலக்கு வந்து 8%. ஓகே, அடுத்தது நித்தி ஆயோக். இந்த 5 ஆண்டு திட்டம் மாதிரி ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு மாதிரி தான். இது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அடுத்தது நித்தி ஆயோக் பாருங்கள். திட்டக்குழுவுக்கு மாறாக நிதி ஆயோக் 2015 ஜனவரி 1 கொண்டு வரப்பட்டது. நிதி ஆயோக் வந்து நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படும். ஓகேவா? அதோட நிதி ஆயோக்கோட வேலை என்னென்னா நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடுவது, ஒருங்கிணைப்பது, செயல்படுத்துவது. நிதி ஆயோக் அப்படின்றது இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளையும் கண்காணிக்கும் அறிவு மையம். கவர்மெண்ட்டோட அந்த ஸ்கீம்ஸ், பாலிசி இது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கும். தேசிய சர்வதேச பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நடைமுறைகளையும் புதிய கொள்கைகளையும் ஏற்படுத்தவும் தனிப்பட்ட சிக்கலுக்கான ஆதரவையும் தரும். ஓகேவா? தனிப்பட்ட ஆராய்ச்சியை மேற்கொள்ள வேண்டும். இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது தேவையில்லை, மேலே இருக்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கிடுவோம். அடுத்தது வந்து HDI வந்து பார்க்க போகிறோம். மனித மேம்பாட்டு குறியீடு. 1950ஆம் ஆண்டு முதல் ஐநா முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை வெளியிடுகிறது. 1990 முதல் வெளியிடப்படுகிறது. இந்த இடத்துல தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிடப்படுகிறதுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு முதல் HDI ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நிறையா தடவை கேட்டிருக்காங்க. 2023 அந்த கொஸ்டினை யூனிட் 9 கேட்டிருக்காங்க. யூனிட் 9 தமிழ்நாட்டில்
எப்போ இருந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி, எந்த வருஷத்துலேருந்து வெளியிடுறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறது வந்து தமிழ்நாடு சொல்லலை. தமிழ்நாட்டில் எந்த ஆண்டுலேருந்து வெளியிடுறாங்க அப்படின்றதுக்கு நீங்கள் தான் இப்போது ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க. சரி, ஓகே. இதை நம்ம பார்த்துடலாம். 1990ஆம் ஆண்டு முதல் மனிதவள மேம்பாடு குறியீடை ஐநா வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை வந்து எப்படி 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டு தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. நாடு, மாநிலம், மாவட்டம். நாடு, மாநிலம், மாவட்டம் எனும் அளவில் தயாரிக்கப்படுகிறது. உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறிய HDIயை பயன்படுத்துகிறாங்க. ஸோ ஐநா ரிலீஸ் பண்ணுற அந்த HDI அடிப்படையில் அந்த கவர்மெண்ட் வந்து அந்த மாநிலத்தில் என்ன மாதிரி வாழ்க்கை தரம் இருக்குது, நல்ல முறையில் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே. HDI என்பதை பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மஹபூப் உல் ஹக் மற்றும் என்பவர் உருவாக்கினார். இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் அவர்கள் 1990இல் அதை மேம்படுத்தினார். இதனை ஐநா முன்னேற்ற திட்டம் வெளியிடுகிறது. ஐநா தான் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் எதன் அடிப்படையில் அதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா, எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீடு 1, இதுவும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்தது கல்வி குறியீடு 2, அடுத்தது மொத்த உள்நாட்டு உற்பத்தி 3. இந்த 3இன் அடிப்படையில் தான் HDI வந்து ரிலீஸ் பண்ணப்படுது. ஃபஸ்ட் என்னது? வாழ்நாள் குறியீடு, அடுத்து கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. தூக்கத்துலேயுமே இது வந்து நமக்கு தெரியணும், ஏன்னா அவ்வளோ டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு குறியீடு உற்பத்தி. இந்த 3இன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து HDIயை வந்து ஆண்டுதோறும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா 0 to 1 வரையை தான் மதிப்பிடுவாங்க. 0 to 1 வரையை மதிப்பிடுவாங்க. பரிணாம குறியீடு உண்மையான மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு டிவைடட் பை அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. உண்மையான மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பு. அது கீழே வந்து அதிகபட்ச மதிப்பு, குறைந்தபட்ச மதிப்பு. ஓகே. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2016 HDIயில் வந்து இந்தியா வந்து 131வது இடம், 188 நாடுகளில். இது வந்து 2016 அறிக்கைப்படி ஐநா ரிலீஸ் பண்ணது. 2016. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, 2022 அடிப்படையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 193 நாடுகளில் 2022ஆம் ஆண்டுக்கான அந்த டேட்டாவையே இப்போ தான் இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 193 நாடுகளில் 134வது இடம் வந்து இந்தியா வந்து இருக்காங்க அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே புக்கில் பார்க்குறது வந்து 2016ஆம் ஆண்டுக்கானது. 2016. இப்போ நான் எழுதியிருக்கிறது வந்து 2022. ரெண்டையுமே எழுதி வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று பிஸ்வஜித் குஹா கூறியுள்ளார். அவர் என்ன சொல்கிறான்னா, HD 1, 2, 3, 4 அப்படின்னு 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் தான் பிஸ்வஜ் குஹா. இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று தான். அவர் 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடை உருவாக்கியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா HDI 1 அப்படின்றது ஐநா மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பொறுத்துள்ளது. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல் போன்ற 3 பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் மனித மேம்பாட்டு, இவர் வித்தியாசமாக சொல்கிறாரு. வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பை சொல்கிறாரு. ஆனால் நமக்கு எப்போவுமே ஆண்டுதோறும் ரிலீஸ் பண்ணுறது எப்படி, இது வந்து இவரோட கருத்து. ஓகேவா? இப்போ நான் ரீட் பண்ணுறது வந்து இப்படி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஐநா தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணலை. அவங்க ரிலீஸ் பண்ணுறது அந்த 3 தான். வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த 3 தான். பட் இது சொன்னது வந்து பிஸ்வஜ் குஹா. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமயமாதல், இந்த 3இன் அடிப்படையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த HDIயில் முதல் 3 நாடு நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. நார்வே வந்து 0.9, இதோட கணக்கீடே 0லேருந்து 1 வரையே தான் இருக்கும், பாயிண்டில் தான் இருக்கும். அதிகபட்சம் அப்படின்றது அந்த 0.949, ஆஸ்திரேலியா 0.939, அடுத்தது சுவிட்சர்லாந்து அதே பாயிண்ட் தான். அடுத்தது PQLI செயல்திறன் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. செயல்திறன்
குறியீடு. இதை வந்து உருவாக்கியவர் மோரிஸ் டி மோரிஸ் அப்படின்றவர் உருவாக்கியிருப்பார். ஒரு நாட்டின் வாழ்க்கை தரத்தினை அளவிட பயன்படுகிறது. இதுவும் எதுக்கு தான் பயன்படுதுன்னா வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படுகிறது. ஆனால் இதை பாருங்களேன், எதன் அடிப்படையில் இதை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எதிர்பார்ப்பு ஆயுள் காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம். அங்கே வேற பார்த்தோம், ஹச்டிஏக்கு என்ன பார்த்தோம், வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அந்த 3 பார்த்தோம். பட் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா இங்கே வந்து எதிர்பார்ப்பு ஆயுள் காலம், குழந்தை இறப்பு, 3மே இந்த 3மே அங்கே வேற பார்த்தோம், இங்கே வேற பார்த்தோம். 2மே எழுதி வச்சுக்கணும். ஹச்டிஐ பக்கத்தில் இதை போய் எழுதுங்க, இங்கே பிக்யூஎல்ஐ பக்கத்தில் அங்கே ஹச்டிஐயில் இருக்கிற 3ஐ வந்து இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? எதிர்பார்ப்பு ஆயுள் காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம், இந்த 3 அடிப்படையில் தான் பிக்யூஎல்ஐ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுக்கு குறியீட்டு எண் வந்து 1லேருந்து 100, 1லேருந்து 100. அதிகபட்சம் இதுவரையும் அதிகபட்ச செயல்திறன் கொண்ட அந்த 100 பக்கத்தில் போகும், குறைந்த செயல்திறன் வந்து அந்த 1 பக்கத்தில் இருக்கும். இப்போ அதிகபட்ச செயல்திறன் வந்து 1973 ஸ்வீடன் நாடு 77 ஆண்டுகள் அப்படின்றதுல அடிப்படையில் பெற்றுட்டாங்க. அதிகபட்சம் அப்படின்றத ஸ்வீடன் நாடு, ரொம்ப குறைந்ததை வந்து 28 ஆண்டுகள் ஆயுள் காலம் கொண்டு கயனா பிசாவு நாடு பெற்றிருக்காங்க. அதிகபட்சம் வந்து யார் அப்படின்னா 1973 ஸ்வீடன் நாடு அடைஞ்சிருச்சு. 77 வருட ஆயுள் காலம் வழங்கப்பட்டு அதோட சிறந்ததே வந்து ரொம்ப குறைவானது அப்படின்னா 1 to 1, அதிகபட்சம்னா 100. அதில் 1973 77 ஆண்டுகள் ஆயுள் காலம் பெற்று ஸ்வீடன் நாடும், இதில் குறைந்த மதிப்பெண் அப்படின்றத 28 வருட ஆயுள் காலம் பெற்று கயனா பிஷாவு அப்படின்ற நாடு 1960 பெற்றிருப்பாங்க. 1960. ஓகே, அடுத்தது ஹச்டிஐக்கும் பிக்யூஎல்ஐக்கும் என்ன வித்தியாசம்னு கொடுத்துருக்காங்க. ஹச்டிஐயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, ஆனால் பிக்யூஎல்ஐயில் இருந்து வருமானம் நீக்கப்படுது, அவ்வளோதான். ஹச்டிஐயில் வருமானத்தை சேர்க்குறாங்க, இதில் வருமானத்தை நீக்குறாங்க. உடல் பணம் சார்ந்த மேம்பாட்டினை ஹச்டிஐ குறிக்கிறது. இது உடல் சார்ந்த மேம்பாட்டினை மட்டும் பிக்யூஎல்ஐ குறிக்கிறது. பணம், வருமானம்ன்ற ஒரு வார்த்தையை பிக்யூஎல்ஐயிலே சேர்க்க மாட்டாங்க. ஓகே, அடுத்தது புக் பேக் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு இதை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவின் கள்ளிக்கோட்டைக்கு வாஸ்கோட காமா 1498 மே 20. இந்த இடத்துல மே 20 எழுதி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ 1498. 1614 தாமஸ் ரோ யாரிடம் அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார் அப்படின்னா ஜஹாங்கீர். சி ஆன்சர். இந்தியாவை ஆளும் உரிமை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து ஆங்கிலேய அரசுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு. இந்தியாவை ஆளும் உரிமை ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1858. ஏன்னா 1857 பெரும்புரட்சி ஏற்பட்டிருக்கும், அதன் விளைவாக 1858 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து எடுத்துருவாங்க. செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது ரயத்துவாரி முதல் முறையில் அறிமுகம் செய்யப்பட்டது தமிழ்நாடு தான். ரயத்துவாரி வந்து தமிழ்நாடு. முதல் உலகப்போர் வந்து 1914. ஆப்ஷன் ஏ 1914 to 1918 நடந்திருக்கும். ஆப்ஷன் ஏ. இந்திய அரசாங்கம் தனது முதல் தொழில் கொள்கை வந்து 1948. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னேன், டேட் கூட ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பேன். நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இதை பார்த்துருப்போம். ஏன்னா சிம்பிளாகவே கேட்டுறாங்க முதல் தொழில் கொள்கை எந்த ஆண்டு. ஏன்னா புக் பேக்கில் வேறு அந்த கொஸ்டின் இருக்குது. இரண்டாவது தொழில் கொள்கை 56 அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் சி 1948. அதுக்கப்புறம் 56 தொழில் கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னா 56 தொழில் கொள்கையோட நோக்கம் பெரிய நிறுவனங்களை முன்னேற்றுறது அல்லது கனரக தொழில்களை முன்னேற்றுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தோம். அதுதான் ஆப்ஷன் ஏ ஆன்சர். 1993 ஆண்டில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை. 1993 ஆண்டில் முன்பதிவு நீக்கப்பட்ட தொழில்துறை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் காப்பர் சிங்க் சுரங்க தொழில். காப்பர் சிங்க் சுரங்க தொழில், செம்பு சிங்க் சுரங்க தொழில் செகண்ட் ஆப்ஷன். பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். இவர் சமீப காலத்தில் தான் வந்து இறந்துருப்பார். ஸோ ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையிலையும் கேட்கலாம். 1969 நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஜூலை 19. 14 பேங்க். சி ஆன்சர். வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சமூக நலன், மக்கள் மீது அக்கறை கொண்டு தான் வங்கிகள் வந்து தேசியமயமாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க.
அடுத்தது திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1950 அமைக்கப்பட்டது 50. பட் அதோட பீரியடு அதை ஆரம்பிக்கிறது 51 to 56 தான் ஆரம்பிக்கும். முதலாம் ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை நோக்கம் முதலாம் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை, 2வது தான் தொழில். 10வது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதோட திட்ட காலம் வந்து 2002 to 2007. அடுத்தது 2016ஆம் ஆண்டில் HDIயில் இந்தியா வந்து எத்தனாவது திட்டம் அப்படின்னா 131. இப்போ வந்து 134 அப்படின்றதையும் நான் சொல்லியிருப்பேன். ஐந்தாண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1990 to 92, 90 to 91, 91 to 92 அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன். இந்தியாவின் பழமையான பெரிய அளவிலான தொழில், இந்தியாவின் பழமையான பருத்தி. மனித மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர், இதில் இருக்கிறவர்லாம் 1990 அமர்த்தியா குமார் சென். ஓகே, அடுத்து ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் லாஸ்ட் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா விரைவான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி. இந்த நிலையான வளர்ச்சியை விட்டுறக்கூடாது. ஏன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்துலையும் இதே தான், அந்த நிலையானன்ற வார்த்தை மட்டும் இருக்காது. வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கியவர் மோரிஸ் அப்படின்றதையும் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, PQLI முக்கியமான எல்லாமே நம்ம பார்த்துட்டோம்.